Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Agyanatimirandasya Jananjana Salakaya Chaksurmitandena Tasmai Sri Gurave Namah. Sri Chaitanya Manabhistam Sutabitam Vina Bhutale Swayam Rupa Kadamayam Dadati Swampadantikam Vandeham Sri Guru Sita Kamalam Sri Guru Vaisnava Sri Rupam Sagaram Raghutam Sajivam Sadvaitam Sartam Parijana Saitam Krishna Chaitanya Devam Sri Radha Krishna Pada Sarana Vitam Cha He Krishna Karuna Sindho Dinambando Jagat Kate Gopisa Gopika Kanta Radha Kanta Namaste Apta Kancana Gaurangi Radhe Radhe Krisabadu Tudevi Samamana Harite Pancha Kalpatrubhyascha Kripasni Raja Patitanam Panabhyo Vaishnavyo Nama Nama. Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadara Sivasadi Gaura Bhakta Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Prabhu Mataji. Hare Krishna. Pengenalan, itu pengenalan. Dengan bahasa Indonesia. ஹரே கிருஷ்ணா. வருகை புரிந்து வணக்கம். நம்மிடையே அருள் திரு விஸ்வரூப் அனுஜா வனச்சாரி பிரபு வந்திருக்கின்றார்கள். இவர் இந்தோனேசியா பாலியில் 26 ஆண்டுகளாக இந்த கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து சிறந்த முறையில் பிரச்சாரம் செய்து பல பக்தர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது அவருக்கு 76 வயது. திரு ஸ்வரூப் தாமோதர சுவாமி மகாராஜ் அவர்களின் ஆன்மீக சீடர் என்பது பெருமைக்குரிய விஷயம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பக்தி ஸ்வரூப் தாமோதர மகாராஜ்? பக்தி ஸ்வரூப் எத்தனை பேர் பக்தி ஸ்வரூப் தாமோதர மகாராஜை பார்த்துருக்கீங்க? இல்ல, ஒரு படம் இருக்கு. ஒரே ஒரு முறை மகாராஜோடு உறவாடுற வாய்ப்பு ஒரு விஞ்ஞானி, அமெரிக்காவில் விஞ்ஞானியாக இருந்தவர். நம்ம புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. எடுத்து படித்து பார்த்துட்டு வச்சுட்டேன். நான் நினைக்கிறேன் இப்போ எடுத்து பார்த்தா நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். படித்து பார்த்து சொல்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இப்பொழுது பிரபு சந்நியாச பட்டியலில் இருக்கார், சன்னியாசி லிஸ்டில் இருக்கார். ஸோ அடுத்த முறை வரும்பொழுது அவரை ஒரு சுவாமிஜியாக நம்ம சந்திப்போம் என்று பகவானையும் பிரபுபாதரையும் வேண்டிக் கொண்டு அவருடைய சொற்பொழிவை ஆரம்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரபு பகவத்கீதை உண்மையில் 2ஆம் அத்தியாயம் 13வது பதத்தை பற்றி உரையாற்றவிருக்கின்றார்கள். Terima kasih banyak saya sampaikan kepada Prabu dan Nadi. Telah menerima kedatangan saya di sini dari jauh. Semoga dengan pertemuan ini kita akan semakin
akrab gitu. பிரபுடைய மொழி புரியுதா? பிரபு சொல்றாங்க, தூரத்திலிருந்து வந்திருந்தாலும் உங்களுடைய சகவாசம் எனக்கு பெத்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த சந்திப்பில் நாம் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். Saya sebenarnya tidak pantas untuk di sini. உண்மையில் இங்கு உட்காருவதற்கு எனக்கு தகுதி இல்லை. Terlalu mewah untuk saya, karena saya belum belum sanyas gitu. Saya masih kandidat. இந்த ஆசனம் உண்மையில் எனக்கு ஒரு ஆடம்பரமானது. ஏனென்றால் நான் சந்நியாச பட்டியலில் இருக்கின்றேன், இன்னும் சந்நியாசம் பெறவில்லை. Tapi sudah dengan rela memberikan satu. நீங்கள் மனமுவந்து கொடுத்ததனால் நான் இங்கே அமருகின்றேன். Sesuai dengan pengalaman saya sudah biasa mengajar, jadi guru. Karena dulu saya adalah sebagai pengajar, jadi dosen. நான் முன்பு ஒரு விரிவுரையாளராக விரிவுரையாளராக பணியாற்றியதனால் சொற்பொழிவு வழங்குவது எனக்கு வழக்கமான ஒன்று. Sampai tahun 2015 saya pensiun. Setelah pensiun baru saya ngambil Wanakasta 2017. 2015ஆம் ஆண்டு நான் பணி ஓய்வு பெற்று பிறகு 2017ஆம் ஆண்டு வானப்பிரஸ்த வாழ்வு முறையை ஏற்றுக்கொண்டேன். Nah itu baru proses untuk pendaftaran sannyas. இப்பொழுது நான் சந்நியாசம் பெறும் வழிமுறையில் இருக்கின்றேன். Makanya saya agak telat. Umur saya sekarang sudah 75. எனது வயது இப்பொழுது 75. Itulah agak telat. Tapi walaupun demikian saya akan mencoba. Semoga atas doa dari Prabu dan Raji perjalanan saya bisa lancar. தங்களது பிரார்த்தனையினால் எனது இந்த சொற்பொழிவு சிறப்பாக நடைபெறும் என்று நான் நினைக்கின்றேன். Baik, pada pertemuan sore hari ini sangat baik sekali kita membaca salah satu sloka dari kitab suci. இந்த புனித நூலிலிருந்து ஒரு ஸ்லோகம் படிப்பது நமக்கு சிறப்பு. Prabhupada menyampaikan pada pagi hari harus dibaca Srimad Bhagavatam dan pada sore hari malam hari itu harus dibaca Srimad Bhagavata. பிரபுபாதர் கூறுகின்றார்கள், காலையில் நாம் ஸ்ரீமத் பாகவதமும் மாலையில் பகவத்கீதையும் வாசிக்க வேண்டும். Semuanya harus membaca, tidak membaca. Walaupun dapat membaca satu bab bagus, satu sloka bagus, setengah sloka juga nggak apa-apa, begitu namanya. அனைவருமே அனைத்தையும் வாசிக்க வேண்டும். இந்த அத்தியாயம் எனக்கு பிடிக்கிறது வாசிப்பேன், அந்த அத்தியாயம் பிடிக்கவில்லை வாசிக்க மாட்டேன் என்றெல்லாம் கிடையாது. Pagi hari kita baca Srimad Bhagavatam itu adalah untuk bagaimana kita supaya tersucikan sebelum kita melakukan kegiatan. காலையில் ஏன் ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்கின்றோம் என்றால், நமது அன்றாட கடமைகளை செய்வதற்கு முன்னால் நம்மை பரிசுத்தம் செய்து கொள்வதற்காக. Setelah kita membaca itu, itulah bagaikan kita lah modal untuk akan melakukan kegiatan, tentu akan sukses kegiatan kita. நமது அன்றாட காரியங்களை நடத்துவதற்கு முன்னால் இந்த ஸ்ரீமத் பாகவத வாசிப்பு தான் நமது முதலீடு, அதாவது அந்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு. Pada malam hari kita baca Srimad Bhagavata, itu juga ada maknanya. மாலையில் நாம் பகவத்கீதை வாசிக்கின்றோம், இதற்கும் அர்த்தம் உண்டு. Karena sebelum kita tidur, pikiran kita itu diisi dengan hal-hal yang spiritual. ஏனென்றால் நாம் உறங்க செல்வதற்கு முன்னால் நமது சிந்தனை ஆன்மீக விஷயங்களில் திளைத்திருக்க வேண்டும். Sehingga kita bisa memimpikan Dia Tuhan yang Esa, tidak memimpikan yang lain-lain. ஏனென்றால் நமது கனவில் கூட பரமபுருஷ பகவானை காண வேண்டுமே ஒழிய பௌதிக விஷயங்களை அல்ல. Ini adalah bagus sekali anjuran dari Srila Prabhupada. Hendaknya kita laksanakan. இதுதான் பிரபுபாதர் நமக்கு வழங்கிய மிக சிறந்த வழி. இதனை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். Baik, demikian sebagai pembukaan.
Sekarang kita masuk pada acara pembacaan Istiwan Bapak. இப்பொழுது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிக்க நாம் ஆரம்பிக்கின்றோம். Kita akan baca sloka 13 bab 2. இரண்டாம் அத்தியாயம் பதம் 13. Bab 2 13. Dehino தேவினோ Asmin Yata Dehe Dehino Asmin Yata Dehe தேவினோ நித்யதாரே Kaumaram Yawanam Jara Kaumaram Yawanam Jara Kata Dehantara Prapte Viras Kata Takra Na Muhyati Viras Takra Na Muhyati Dehino Saminyaka Dehe Kaumaram Yawanam Jara Kata Dehantara Prapte Viras Takra Na Muhyati. Silakan. Kaumaram Yavanam Jara Kaumaram Yavanam Jara. Dehantara Prapti Virastatra Muhyati Kaumaram Yavanam Jara Kaumaram Yavanam Jara. Dehantara Prapti Virastatra Muhyati Dehimasmin Yada Dehe Kaumaram Yavanam Jara Dehantara Prapti Virastatra Muhyati. Tadi Dehino Asmin Yada Dehi Kaumaram Yavanam Jara Tata Dehantara Prapti Virastatra Muhyati Dehino Asmin Yada Dehi Kaumaram Yavanam Jara Tata Dehantara Virastatra Muhyati. Sudah, baik kita lanjutkan satu kata per kata. Dehina of the embodied Asmin in this Yata as Dehe in the body Kaumaram boyhood Yawana youth Jara old age Kata similarly Dehantara of consent of the body Of the transcendence of the body, Kate Prapti, attachment Viraha the sugar Tatra very often never Wahyati in the dead. Artinya as the embodied soul continuously passes in this body from boyhood to youth to all ages, the soul similarly passes into another body of death.
A sober person is not bewildered by such step. மொழிபெயர்ப்பு தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. Purport from Siddhartha. Since every living entity is an individual soul, it is changing its body every moment, manifesting sometimes as a child, sometimes as a youth, and sometimes as an old man. Yet the same spirit soul is there and does not undergo any change. This individual soul finally changes the body at death and transmigrates to another body, and son is sure to have another body at the next birth. At that, material or spiritual, there was no cause for lamentation of Arjuna of thrown to death, neither for Bhishma nor for Drona. For whom he was so much concerned. Rather, the soul joys for their changing bodies from the old to new one. That way, they just nothing their energy. Such change to the body account for activities to women or suffering according to one walk in life. So Bhishma and Drona, being noble soul, was slowly going to have spiritual body in the next life, or at the last, the heavenly body to further enjoyment of the material existence. So in the other case, there was no cause of elimination. Any man who has perfect knowledge of the constitution of the individual soul, the super soul and nature, but material and spiritual. In fact, is called Vira, or most superman, such man is never hindered by the change of body and so on. Hare Krishna, Prabhu Beraja. Demikian bagi sloka ini kita baca tentang perjalanan Samroh. இந்த ஸ்லோகத்தில் ஆத்மாவின் பயணத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். Kita ini adalah bukan badan. நாம் இந்த உடல் அல்ல, Kita adalah Samroh. நாம் ஆன்மா. Badan kita kelihatan ini. நாம் இப்பொழுது காண்கின்றது நமது உடல். Samroh tidak kelihatan. ஆனால் நமது ஆன்மா பார்க்க முடியாதது. Samroh itu sangat kecil. இந்த ஆன்மா மிக மிக சிறியது. Ukurannya seper 10.000 dari ujung rambut. நமது முடியின் நுனியில் 10,000-ல் ஒரு பகுதிதான் இந்த ஆத்மாவின் அளவு. Sangat kecil sekali. மிக மிக நுண்ணியமானது. Tidak ada mikroskop atau alat pembesar untuk bisa melihat Samroh. இந்த ஆன்மாவை காண்பதற்கு எந்த விதமான உருப்பெருக்கி கண்ணாடியும் கிடையாது. Para dokter ingin melihat Samroh karena dibilang ada Samroh di dalam tubuh. மருத்துவர்கள் நமது உடலில் ஆத்மா இருப்பதனால் அதை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். Percobaan yang lakukan semuanya gagal. அந்த முயற்சி அனைத்துமே தோல்வியில் முடிகின்றன. Karena Samroh itu tidak akan pernah dilihat. ஏனென்றால் ஆத்மாவை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியாது. Samroh tidak dilihat tapi bisa dirasakan. இந்த ஆத்மாவை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அதனை உணர முடியும்.
Kita buktikan sekarang sang roh itu. இப்பொழுது ஆத்மா இருப்பதை நாம் நிரூபிக்க போகின்றோம். Ini tangan saya, இது எனது கை, ini kepala saya, எனது தலை, ini mata saya, எனது கண்கள், ini hidung saya, எனது மூக்கு, ini mulut saya, எனது வாய், ini badan saya, எனது உடல், dan ini kaki saya, எனது கால், dan lain sebagainya. மற்றவை எல்லாம் இருக்கின்றன. Semuanya itu adalah mengandung saya. இவை அனைத்துமே எனது எனது என்று தொடர்பு படுத்தி பார்க்கின்றோம். Pertanyaan sekarang, siapakah saya itu? இந்த நான் என்பது எனது என்பது எது? Itulah sang roh. இதுதான் ஆத்மா. Karena pada sekarang dia sang roh itu memiliki badan. Di antara badan itu ya bermacam-macam, ada kepala, hidung, dan kaki. இப்பொழுது ஆத்மா இந்த உடலை ஏற்றிருக்கின்றது. அந்த உடலில் கண், காது, மூக்கு என்ற அங்கங்கள் எல்லாம் உள்ளன. Badan ini bisa hancur suatu saat. ஒரு நாள் இந்த உடல் அழிந்து போகும். Satu saat dimaksudkan itu bukan berarti dia harus tua. அந்த உடல் அழிவது நிச்சயமாக முதுமையில் என்று நாம் கூற முடியாது. Kadang dia itu bayi, dan kadang juga masih di dalam kandungan dia bisa meninggal. இளமையிலும் அல்லது கருவில் இருக்கும் பொழுது கூட நாம் மரணமடைவோம். Kadang dia muda, kadang dia remaja, kemudian kadang dia dewasa, dan kadang tua bisa meninggal. சிறு வயதிலோ பதின்ம வயதிலோ அல்லது வயோதிகத்திலோ கூட நாம் மரணமடையலாம். Sang roh yang ada di dalam badan kita dari kecil itu, dari bayi itu sampai dia dewasa sampai tua, dia tetap ada di sana நாம் dalam badan. நாம் பிறந்ததிலிருந்து வளர்ச்சி பெற்று வயோதிக நிலையை அடையும் வரை ஆத்மா இந்த உடலில் நிலைத்திருக்கின்றது. Nanti begitu dia meninggalkan badan ini, sang roh baru keluar. இந்த உடலை விட்டு வெளியேறும் பொழுதுதான் ஆத்மா வெளியேறும். Begitu dia meninggalkan badan, segera dia mendapatkan badan baru. இந்த உடலிலிருந்து ஆத்மா வெளியேறியவுடன் அதற்கு வேறொரு புதிய உடல் கிடைக்கின்றது. Entahkah dia mendapatkan badan manusia, badan dewa, ataupun badan binatang. அது மனித உடலாக இருக்கலாம், தேவர்களின் உடலாக இருக்கலாம், அல்லது மிருக உடலாக இருக்கலாம். Kita di sini semuanya mendapat badan manusia, இங்கு நாம் எல்லாம் மனிதனுடைய உடலை ஏற்றிருக்கின்றோம். badan yang sangat utama. இது மிக சிறந்த ஓர் உடல். Bandingkan dengan badan binatang, dia tidak bisa aktivitas dan tidak mungkin melakukan hal spiritual, tidak mungkin. மாறாக நாம் மிருக உடலை பெற்றிருந்தால் நிச்சயமாக ஆன்மீக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. Ada 4 kegiatan binatang. மிருகங்கள் 4 செயல்களை புரிகின்றன. Dia makan, tidur, berturunan, dan membela diri. உண்ணுவது, உறங்குவது, தற்காத்துக் கொள்வது, உடல் உறவு கொள்வது. Itu yang kegiatan dari binatang. Tapi kalau manusia hanya itu juga kegiatannya tanpa ada spiritual, ya sama saja dengan binatang. மிருகங்களின் நடவடிக்கை அதுதான். ஆனால் மனிதனும் இந்த நடவடிக்கைகளை மட்டும் செய்தால் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு கிடையாது. Maka dari itu pada saat kita mendapatkan badan yang bagus ini, pakailah badan ini untuk bisa menapak spiritual. இந்த அரிதான மானிட உடலை பெற்ற பிறகு நாம் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பலனை பெற வேண்டும். Kemudian ada planet para dewa di atas. மேல்லோகங்களில் தேவர்கள் வாழ்கின்றார்கள். Juga sang roh kemungkinan bisa mendapatkan badan dewa. நாம் கூட தேவர்கள் உடலில் இருந்திருப்போம். Jangan berpikir kita bahwa nanti mendapatkan badan dewa. Wih, bagus sekali dewa, indah badannya, dia tinggal di surga. Jangan berpikir begitu. சொர்க்கலோகத்தில் தேவர்கள் மிக மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று நாம் கருதக்கூடாது. Karena tinggal di surga itu adalah sangat menikmati. Semuanya indah. Sampai-sampai kita lupa kepada Tuhan yang kuasa. Itu masalah. நிச்சயமாக சொர்க்கலோகத்தில் அனைத்தும் அழகாக இருக்கின்றது. இன்பங்களுக்கு அளவில்லை. ஆனால் அந்த இன்பங்கள் நம்மை கடவுளை மறக்க செய்துவிடும். Makanya saya sampaikan tadi adalah badan manusia inilah utama. அதனால் மிகச் சிறந்த உடல் இந்த மனித உடல். Ya,
Setelah kita mendapatkan badan yang sempurna, pakailah badan ini sebaik-baiknya. இந்த முழுமையான உடலை நாம் பெற்றிருப்பதனால் அதனை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். Kita sudah di sini berusaha untuk memahami tentang spiritual, memahami tentang Tuhan. Siapa Tuhan itu, apa hubungan kita dengan Tuhan. Kita dalam hal kegiatan inilah kita laksanakan. இந்த ஆன்மீக வாழ்வில் கடவுள் யார், நாம் யார், நமது தொடர்பு என்ன என்றெல்லாம் தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கின்றோம். Setelah kita mendapatkan badan manusia, kalau tidak dimanfaatkan dengan baik, berbahaya. Nanti bisa akan merosot dan akan mendapatkan badan binatang. மனித உடல் பெற்ற பிறகு நாம் முறையாக அதை பயன்படுத்தாவிட்டால் நாம் மீண்டும் மிருக பிறவி எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. Karena sang roh itu yang ada dalam badan kita, dia tuh tidak tahu dari entah berapa tahun, entah dari tahun berapa, dia tuh sudah mulai mengembara, jadi mendapatkan badan binatang, entah binatang apa, tak tahu tentang badan manusia dan badan para dewa. Tapi hanya begitu saja, dia terus akan berada di lingkaran itu. எத்தனை கோடி வருடங்கள் மிருக உடலிலும் தேவர்கள் உடலிலும் மற்ற உடல்களிலும் இந்த ஆன்மா வாழ்ந்திருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. Maka dari itu, saya sampaikan di sini manfaatkan badan kita, badan manusia ini untuk bisa menapak spiritual dan suatu saat kita akan bisa kembali kepada Tuhan yang Maha Esa. இந்த கிடைப்பதற்கு அரிதான இந்த மாநில உடலை பயன்படுத்தி மீண்டும் பகவானிடம் செல்லக்கூடிய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். Seperti dalam sastra tadi disebutkan bahwa apabila kita mendapatkan badan manusia dan kita mesti mengetahui badan itu bagaimana, dia dari anak-anak, remaja, tua dan telah meninggal. Dan setelah meninggal dia mendapatkan badan baru. இந்த வேத சாஸ்திரத்தின்படி நாம் மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். மனித பிறவி எடுத்த பிறகு இந்த உடல் என்னென்ன பரிணாமங்களை வளர்ச்சியை காண்கின்றது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. Seperti saya katakan, jangan mengambil badan binatang, jangan sama sekali, dan jangan mengambil juga badan para dewa, dan tetap pada sini, tapi kita melakukan hal-hal yang spiritual. நான் சற்று முன்பு கூறியது போல மிருக பிறவிக்கு நாம் வீழ்ந்து விடக்கூடாது, அதே நேரத்தில் தெய்வ பிறவியையும் நாம் வேண்டக்கூடாது. இந்த மனித பிறவியை பயன்படுத்தி பகவானை அடைய முயற்சி செய்ய வேண்டும். Karena kalau kita sudah melakukan hal spiritual, itulah melakukan pelayanan bakti kepada Tuhan, hanya itu yang dianjurkan di dalam hidup kita ini. Kita melakukan pelayanan bakti kepada Tuhan yang Maha Esa, pelan-pelan kita akan sucikan. Setelah kita tersucikan, pelan-pelan kita badan kita menjadi bersih. Setelah badan kita bersih, kita memenuhi syarat untuk bisa kembali kepada Tuhan. ஆன்மீக பயிற்சி என்னவென்றால் பக்தி தொண்டு. பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு இறுதியில் பகவானை அடையலாம். Kalau kita tidak memanfaatkan seperti itu, ini sangat berbahaya. Seperti tadi saya bilang, dia akan bisa merosot. இந்த வாய்ப்பை நாம் நன்றாக பயன்படுத்தாவிட்டால் அது மிக ஆபத்தானது. நாம் மீண்டும் கீழ்பிறவிகளுக்கு வீழ்ச்சி அடைவோம். Makanya di sini kita hendaknya bisa memanfaatkan badan. Itulah dalam konteksnya itulah Kuta Dharma. Kuta Dharma adalah kita jangan menyia-nyiakan badan ini. புத்த தர்மம் என்னவென்றால் நமது உடலை நாம் வீணாக பயன்படுத்தக்கூடாது. Apabila kita menyia-nyiakan badan ini adalah sangat berbahaya dan tidak ada gunanya hidup itu. நமது உடலை நாம் அலட்சியப்படுத்தினால் இதனை பெற்றதற்கான நோக்கம் கிடையாது. Jangan hanya kita seperti tadi saya bilangnya kegiatan seperti kegiatan binatang, ya, makan, minum, berberunan, membela diri dan membela diri. நான் சற்று முன்பு கூறியது போல மிருகங்களைப் போன்று நாமும் உண்டு உறங்கி தற்காத்து கொண்டு உடலுறவில் ஈடுபடுவது மட்டுமல்ல. Kita mesti tingkatkan kegiatan kita adalah mengikuti hal-hal spiritual. ஆன்மீக விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும்.
Di sini ada empat asram. 4 ஆசிரமங்கள் உள்ளன. Ada Brahmachari, பிரம்மச்சாரி ஆசிரமம், Grihastha, கிரகஸ்த ஆசிரமம், Vanaprastha, வனப்பிரஸ்த ஆசிரமம், Visuka. Visuka itu sannyas. சந்நியாச ஆசிரமம். Ini secara umum. பொதுவாக 4 ஆசிரமங்கள் உண்டு. Kalau kita sudah mengikuti itu, berarti kita mengikuti kegiatan-kegiatan para umumnya. இந்த ஆசிரமங்களை பின்பற்றி நடந்தால் நமது நடவடிக்கைகள் பூரணமாகும். Kita mengikuti kegiatan-kegiatan secara spiritual. இந்த நடவடிக்கைகளை நாம் ஆன்மீக ரீதியாக நடத்த வேண்டும். Maksudnya di sini itulah bagaimana kita hidup ini itu dirancang sedemikian rupa supaya kita bisa memanfaatkan badan kita untuk hal spiritual. ஆன்மீக வளர்ச்சிக்காக நமது இந்த உடலை சிறப்பாக பயன்படுத்துவதற்குத்தான் இந்த 4 ஆசிரமங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. Pada saat dia anak-anak, dia diserahkan ke seorang guru, dia masuk dalam gurukul. இளம் பருவத்திலேயே பிள்ளைகள் குருகுலத்தில் சேர்க்கப்படுகின்றனர். Dia disebut Brahmachari. அங்கு அவர்கள் பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகின்றார்கள். Itu dia diserahkan pada guru dan guru memberikan dia sebuah mangkok dan disuruh untuk minta-minta. இந்த ஆசிரமத்தில் குரு அவருக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்து யாசகம் அல்லது பிச்சை எடுக்க பயிற்சி செய்கின்றார். Inilah tes mental pertama. முதல் மனோநிலை பயிற்சி இதுதான். Kalau dia kuat di sana, dia akan terus bisa diberikan tugas lain, dia sukses. இதனை அவர் முறையாக செய்வாரானால் மற்ற பொறுப்புகள் எல்லாம் அவருக்கு போதிக்கப்படும். Apabila dia sukses dalam Brahmachari, masuk ke tingkat berikutnya dalam Grihastha, dia akan menjadi kuat. பிரம்மச்சாரி வாழ்வில் அவர் வெற்றி பெற்று விட்டால் அடுத்த ஆசிரமமான கிரகஸ்தர் அல்லது இல்லறவாசியாக அவர் வருவதற்கான சக்தி அவருக்கு இருக்கும். Dalam ashram Grihastha itu sangat berbahaya, itu yang paling berbahaya. கிரகஸ்த இல்லறவாசி ஆசிரமம் தான் மிக ஆபத்தானது. Di sana itu ada istilahnya Grihastha atau Gramedi. இந்த இல்லறவாசி கிரகஸ்த ஆசிரமத்தில் கிரகஸ்தராகவும் இருக்கலாம், கிரக மேதியாகவும் இருக்கலாம். Gramedi itu dia tuh tidak mengikuti aturan-aturan secara ketat tentang kehidupan Grihastha. கிரகமேதி என்றால் இந்த கிரகஸ்த வாழ்வின் சட்டதிட்டங்களை முறையாக பின்பற்றாதவர்கள். Kalau Gramedi dia tuh ya biasanya dia keluar dari aturan-aturan sehingga susah untuk bisa maju. இந்த கிரகமேதியாக ஒருவர் இருந்தால் சட்டத்திட்டங்களை பின்பற்ற மாட்டார், அதனால் அவர் ஆன்மீக வளர்ச்சி காண்பது சிரமம். Kalau Grihastha lawannya dari Gramedi. Grihastha itu kemudian dia memang demikian mendidik anaknya sedemikian rupa. இதற்கு மாறாக அவர் கிரகஸ்தராக இருந்தால் குழந்தைகளை முறையாக ஆன்மீக வழியில் வளர்ப்பார். Seperti tadi itulah dia Brahmachari, dia umur 25 tahun dia dinikahkan. பிரம்மச்சரிய வாழ்வை 25 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவர் இல்லறவாசியாக கிரகஸ்தராக மாறலாம். Kemudian dia terus membesarkan anaknya dengan berbagai cara dan mendidik anaknya di dalam hal spiritual. அதன் பிறகு அவர் குழந்தைகளை பெற்று குழந்தைகளை ஆன்மீக வாழ்வில் வளர்ப்பார். Tidak mendidik anak itu untuk mendapatkan kekayaan material. குழந்தைகளை பௌதீக வசதிக்காக நாம் வளர்க்கக்கூடாது. Sekarang pada umumnya adalah dididik untuk mendapatkan material. ஆனால் இன்றைய வழக்கம் என்னவென்றால் பௌதிக வசதிகளை பெறுவதற்கு தான் குழந்தைகளை நாம் பயிற்றுவிக்கின்றோம். Kaya secara material itu sangat berbeda dengan kaya secara spiritual. இந்த பௌதீக வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்விற்கு மிகவும் வேறுபட்டது. Maka setelah itu ya itu tumbuh besar dan setelah dia putranya yang dikawin itu dia punya anak dan anaknya dan
dia dibesarkan kembali. Nah disinilah peran daripada orang tua itu meninggalkan keluarga. இவ்வாறு குழந்தைகளை பெற்று அவர்கள் வளர்ந்து அவர்கள் திருமணமாகி குழந்தைகள் பெற்றவுடன் அந்த இல்லற வாழ்விலிருந்து ஒருவர் வெளியேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். Dia ayahnya ini meninggalkan keluarga, istrinya tinggalkan, anaknya yang sudah besar dan sudah punya anak di sana ditinggalkan, dia pergi ke hutan mengambil bentuk apa namanya bentuk warna prasta. இவ்வாறு குழந்தைகளை பெற்று அவர்கள் வளர்ந்த பிறகு மனைவியை குழந்தைகளிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் குடும்பத்திலிருந்து விலகி வானப்பிரஸ்த ஆசிரமத்தை மேற்கொள்ள வேண்டும். Warna prasta itu umurnya 50 tahun. இந்த வானப்பிரஸ்த வாழ்வு முறை பெறுவதற்கான வயது 50. Dia kawin umur 25, kemudian dia setelah anaknya umur 25 dia tinggalkan dan anaknya yang menggantikan dia. 25 வயதில் திருமணம் புரிந்து தன்னுடைய மகனுக்கு 25 வயதாகும் பொழுது இல்லறத்தை மகனின் பொறுப்பில் விட்டுவிட்டு ஒருவர் வானப்பிரஸ்த வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும். Dalam ini apa namanya Srimad Gautam skanda 7 lengkap disebutkan di sana, nanti bisa dibaca di sana. Ini secara asli, ya, secara zaman dulu itu seperti itu. Dia meninggalkan rumah, dia menunjukkan dengan di hutan dia membuat gubuk dan dijerami, ya bentennya jerami, akan jerami, kemudian dibawa kasurnya juga jerami, dia tinggal di sana sendiri. ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் காண்டத்தில் இந்த வானப்பிரஸ்த வாழ்வை பற்றி நன்கு விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இல்லறத்தை துறந்து காட்டிற்கு சென்று வைக்கோலினால் குடிலை நெய்து அதனுள் எளிமையான வாழ்வு ஆன்மீக வாழ்வு வாழ வேண்டும் என்று. Dan dia makan itu juga tidak boleh makanan yang dimasak oleh api. அதோடு நெருப்பில் சமைத்த உணவை ஒரு வானப்பிரஸ்தர் உண்ணக்கூடாது. Kalau dia mendapatkan buah ubi-ubian itu hanya boleh dimasak dengan sinar matahari. தனக்கு கிடைக்கும் பழம் கிழங்குகள் போன்றவற்றை சூரிய ஒளியில் மட்டுமே சமைக்க வேண்டும். Karena maksudnya di sini itu adalah waktunya itu bukan untuk membuat masakan. Kalau dia bangun apa yang akan dimakan dimasak dulu dengan api, itu memerlukan waktu yang banyak. Itu tidak boleh. ஏன் என்று சொன்னால் இவ்வாறு முறையாக சமைத்துக் கொண்டிருந்தால் அவருடைய ஆன்மீக பயிற்சிக்கான நேரமெல்லாம் அந்த சமையலிலேயே முடிந்துவிடும். அதற்காகத்தான் இந்த எளிமையான உணவு முறை. Agar jangan nanti seperti begini, dia meninggalkan rumah, jatuh tinggal di tempat sepi sebagai wanaprasta. Dia memindahkan rumahnya, masa juga di hutan dan lain sebagainya kan sama dengan memindahkan rumah jadi. வீட்டிலிருந்து பிரிந்து காட்டிற்கு சென்று மீண்டும் முறையான சமையலை செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் தமது சொந்த வீட்டை காட்டிற்கு எடுத்துச் சென்றதற்கு சமமாகும். Kegiatannya adalah di sana itu di hutan itu meditasi, meditasi penuh. அங்கு காட்டிற்கு தனிமையான இடத்திற்கு செல்வதன் நோக்கம் என்னவென்றால் பகவானை நோக்கி தியானம் செய்வது. Demikian seterusnya, badannya ini semakin tua dia, dan dia tidak bisa keluar, tidak bisa ke sungai mandi, dia tetap tinggal di kuburnya. இவ்வாறு வயதாகும் பொழுது வெளியில் சென்று குளிப்பதற்கு கூட அவருக்கு அவசியமில்லை. அந்த குடிசையிலேயே அவர் காலத்தை கடத்துவார். Tapi yang dia jaga adalah meditasinya tidak boleh terputus. ஏனென்றால் தியானம் எந்த நிலையிலும் விடுபடக்கூடாது. Dan dia mempersiapkan dirinya untuk meninggal. அப்போ அந்த நிலையில் அவர் உடலிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகின்றார். Kalau kalau dia kuat, dia tidak makan dan tidak minum hanya 1 minggu sudah meninggal. அவர் ஒரு உறுதியான நிலையில் இருந்தால், உண்ணாமல் நீர் பருகாமல் இருந்தால் 1 வாரத்தில் உடலை விட்டு வெளியேறிவிடலாம். Meninggal badan itu hancur, tapi sang roh akan naik ke Goloka Vrindavan karena dia sangat kusuk dalam meditasi. இந்த தியானத்தில் நிலை பெற்றிருந்தால் அவர் உடலை விட்டு வெளியேறியவுடன் உடல் அழிந்துவிடும்,
ஆனால் அவருடைய சிறப்பான பயிற்சியினால் கோலோக விருந்தாவனத்திற்கு சென்று விடுவார் ஆன்மாவாக. Padahal sudah ditinggalkan, tidak ada yang mengurus karena keluarganya itu tidak tahu dia di hutan mana, dia tidak tahu keluarganya. அவர் விட்டு சென்ற உடல் கூட யாருக்கும் குடும்பத்திற்கும் கூட தெரியாது அவர் உடலை விட்டு சென்று விட்டார் என்று. அந்த உடல் சுயமாக இயற்கையாகவே இயற்கையோடு கலந்துவிடும். Nah itulah kalau warna prasta sampai dia meninggal. Kemudian ada juga warna prasta yang dia berhenti jadi warna prasta, kemudian jadi sannyasi. இவ்வாறு வானப்பிரஸ்த நிலையிலேயே உடலை விடும் கலை அது. ஆனால் மற்றவர் பிரச்சாரம் செய்வர்கள் வானப்பிரஸ்த நிலையிலிருந்து சந்நியாச நிலைக்கு உயர்கின்றனர். Yang meningkatkan diri menjadi sannyas, tugas sannyas adalah memberi pengajaran, memberi pergaulan spiritual. சந்நியாசம் பெறுவது எதற்காகவென்றால் பக்தர்களுடைய சகவாசத்தோடு ஆன்மீக கல்வி வழங்குவது. Yang saya ceritakan tadi itu adalah yang tertera di dalam sastra, dan itu yang berlaku pada zaman dulu, tapi sekarang beda. நான் இப்பொழுது கூறுவதெல்லாம் சாஸ்திரத்தில் வழங்கப்பட்டிருந்த வழிமுறைகள். முன்பு இதெல்லாம் பின்பற்றப்பட்டன, இப்பொழுது இல்லை. Sekarang orang masuk ke warna prasta, tinggalnya bukan di hutan. Warna prasta hutan sudah sepi, tapi sepinya aja dicari di asram, dia tinggal asram juga sepi. இந்த காட்டிற்கு சென்றால் அங்கு மிக அமைதியாக இருக்கின்றது என்று இப்பொழுதெல்லாம் யாரும் தனிமையாக காட்டிற்கு செல்வதில்லை. Pertapaannya kalau tinggal di asram lebih sedikit dibandingkan dengan di hutan. ஆனால் ஆசிரமத்தில் தங்கிக் கொண்டிருந்தால் காட்டில் தனியாக தியானம் செய்வதற்கு சமமாகாது. Tapi dari segi kegiatan sama saja. Warna prasta di hutan dia bermeditasi terus-menerus meningkatkan, dan kalau warna prasta tinggal di asram yaitu melakukan bayan bakti di asram. ஆனால் இரண்டும் ஒன்றுதான். காட்டிற்கு சென்றால் அந்த வானப்பிரஸ்தர் தியானம் செய்வார், வீட்டில் இருந்தால் அவர் பக்தி செய்வார். Seperti saya mengambil warna prasta setelah saya pensiun 2015, jadi 2017 saya ambil warna prasta. நான் 2015 பணி ஓய்வு பெற்ற பிறகு நான் 2017 ஆண்டு வானப்பிரஸ்த வாழ்வு முறையை ஏற்றுக்கொண்டேன். Sebelum saya pindah rumah ke asram, saya tanyakan kepada keluarga semua, keluarga besar. நான் குடும்பத்தை பிரிந்து இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தை ஏற்று ஆசிரமம் சென்ற பொழுது நான் எனது குடும்பத்தினரிடம் அனுமதி கேட்டேன். Kepada istri, kepada anak-anak, dan kepada anggota keluarga yang lainnya, apakah dia siap memberikan saya untuk pergi dari rumah, meninggalkan rumah? Saya tanya dulu, dan ternyata dia memberikan. Silakan. எனது மனைவி, பிள்ளைகள், உறவினர்களிடம் நான் இந்த இல்லற வாசத்தை பிரிந்து வானப்பிரஸ்த வாழ்வு மேற்கொள்ளப் போகின்றேன், ஆசிரமத்தில் வாழவிருக்கின்றேன் என்று ஆலோசனை செய்தேன். Setelah meninggalkan tempat, tinggal di asram, baju juga diganti dengan saffron. இவ்வாறு வீட்டை பிறந்து ஆசிரமத்திற்கு சென்ற பிறகு எனது உடையையும் காவி உடையாக நான் மாற்றிக்கொண்டேன். Kalau prabu-prabu yang sudah umur di atas 50 itu bisa itu mengambil warna prasta, tapi warna prasta yang zaman sekarang, jangan warna prasta yang zaman dulu. Artinya zaman sekarang tinggal di asram. இந்த வானப்பிரஸ்த வாழ்வு அந்த காலத்தை போன்று வானப்பிரஸ்தம் பெற்றவுடன் காட்டிற்கு சென்று தனிமையாக வாழ்வதல்ல. இன்றைய சூழ்நிலையில் வானப்பிரஸ்த வாழ்வு மேற்கொண்டவர்கள் எல்லாம் ஆசிரமத்தில் தங்கியிருக்கின்றார்கள். Kegiatannya berbeda dengan yang ada di biasa dan yang warna prasta. வானப்பிரஸ்தருக்கும் கிரகஸ்தருக்கும் நடவடிக்கைகளில் வேறுபாடு உண்டு. Kalau seandainya tidak memungkinkan untuk meninggalkan rumah, misalnya tidak punya anak, tidak istri hanya dia saja satu, atau dia tidak punya anak laki-laki, anak perempuan saja, jangan dipaksakan meninggalkan rumah. ஒருவருக்கு ஆண் மகன் இல்லை, பெண் குழந்தை தான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை வீட்டை விட்டு வெளியேறுமாறு நாம் வற்புறுத்த முடியாது.
ini kembali kepada kita. Kalau kita niat adalah untuk memperdalam spiritual di rumah itu tidak masalah. இது நம்மை பொறுத்தது. உண்மையிலேயே ஆன்மீகத்தில் நாம் ஆழமாக செல்ல வேண்டுமானால் வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. Masalahnya biasanya kita tidak kuat mengendalikan diri. ஏனென்றால் பிரச்சனை என்னவென்றால் நமது சாதனையில் நாம் உறுதி இல்லாமல் இருப்பது. Sehingga tidak ada hal yang jelas antara grihasta dan vanaprastha. கிரகஸ்தர் வனப்பிரஸ்தருக்கு உள்ள வேறுபாட்டை நாம் அறியாமல் இருப்பது. Karena apa? Karena kita masih berada di rumah bersama-sama. Nah, ini masalahnya. ஏனென்றால் குடும்பத்தாரோடு சேர்ந்து இருப்பதனால் நமக்கு அந்த பாகுபாடு புரிவதில்லை. இதுதான் வானப்பிரஸ்த வாழ்வை மேற்கொள்வதில் உள்ள பிரச்சனை. Tapi kemudian pertanyaannya, kalau misalkan dia yang bapaknya itu meninggalkan rumah, lalu siapa yang mengurus di rumah? தந்தை வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் குடும்பத்தை யார் பார்ப்பது என்ற பிரச்சனை எழுகின்றது. Dia punya anak perempuan, semua sudah nikah. பெண் குழந்தைகள் அனைவரும் திருமணம் செய்து போய்விடுவார்கள். Kalau demikian kasusnya, istrinya itu diajak ke ashram. இவ்வாறு பிள்ளைகள் திருமணம் செய்த பிறகு மனைவியையும் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று விடலாம். Dia tinggal di ashram, tinggal pada ashram yang sama boleh atau ashram yang berbeda. Istrinya di satu ashram dan yang suaminya di satu. இவ்வாறு வானப்பிரஸ்தம் பெற்ற தம்பதியர் ஒரே ஆசிரமத்திலும் இருக்கலாம் அல்லது கணவன் ஒரு ஆசிரமத்திலும் மனைவி வேறு ஒரு ஆசிரமத்திலும் இருக்கலாம். Itu yang disampaikan oleh Prabhupada. Artinya tidak tegas, tidak harus. இதுதான் புரோபாதர் நமக்கு வலியுறுத்துகின்றார். முக்கியம் என்னவென்றால் நாம் இந்த ஆசிரமத்தில் உறுதியாக இருப்பது. Demikian kita pelan-pelan di sini tentu kita akan mendapatkan hal-hal yang positif dan terus semakin maju. இவ்வாறு நாம் முறையாக பயிற்சி கொண்டால் நிச்சயமாக நாம் பல நேர்முறையான வழிகளை பின்பற்றி இந்த ஆசிரமத்தில் நாம் வெற்றி அடைய முடியும். Sebenarnya juga kalau mengambil sannyas gitu ya, mengambil sannyas itu dia sudah meninggalkan rumahnya, yaitu masih dalam bentuk vanaprastha, dan juga dia ada perubahan sedikit dalam hal kehidupannya dia, hidup dari vanaprastha. Dia keliling-keliling mengajarkan. இப்படி வானப்பிரஸ்த வாழ்விலிருந்து ஒருவர் சந்நியாச வாழ்வு மேற்கொண்டால் அதில் சற்று வேறுபாடு இருக்கின்றது. சந்நியாசம் பெற்றவர் ஓரிடத்தில் தங்கி இருக்காமல் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து இந்த ஆன்மீக பிரச்சாரம் செய்ய வேண்டும். Seorang sannyas dia meninggalkan tempatnya ashram itu ditinggalkan, tapi tidak tinggalkan permanen. Dia pun keluar mengajarkan, masuk dia ke rumahnya, ke rumah grihasta, tapi dia tidak boleh lama-lama di sana. Ukurannya itu hanya satu pemerahan sapi, hanya itu ukurannya. ஒரு சன்னியாசி கிரகஸ்தர் வீடுகளுக்கு கூட செல்லலாம், ஆனால் சில நாளிகை மட்டுமே அங்கே இருக்க முடியும். அங்கே நிரந்தரமாக தங்கக்கூடாது. Dia memberikan pelajaran, setelah dia memberi pelajaran, dia diberikan persat, dia terima persat itu, dia tinggalkan tempat itu, dia masuk ke rumah lain. Itu terus. ஒரு வீட்டிற்கு சென்று அங்கு ஆன்மீக போதனை நடத்திவிட்டு அவர்களிடம் பிரசாதம் ஏற்றுக்கொண்டு உடனேயே வெளியேறி மற்ற வீடுகளுக்கு செல்ல வேண்டும். Sekarang tidak ada begitu. Sekarang juga sudah berubah. Sannyasanya tinggal di ashram. இன்றைய சூழ்நிலை வேறுபட்டது. சன்னியாசிகள் கூட ஆசிரமத்தில் தங்கி வாழ்கின்றனர். Dan kalau dia keluar, dia juga menuju ashram-ashram yang lainnya. Di sana dia memberikan. Kalau ada grihasta yang undang datang ke rumah, dia datang. ஆசிரமத்தில் கூட ஒரே ஆசிரமத்தில் தங்கக்கூடாது. வெவ்வேறு ஆசிரமங்களுக்கு மாறி மாறி செல்ல வேண்டும். அதோடு கிரகஸ்தருடைய வீடுகளுக்கும் அவர் மாறி மாறி சென்று உபதேசம் செய்யலாம். Nah, inilah ada perubahannya, ya, ada perbedaannya, sehingga jangan takut nanti menjadi mengambil sannyas. இதுதான் சிறு வேறுபாடு. சந்நியாசம் பெறுவதற்கு ஒருவர் பயப்படக்கூடாது. Jangan juga seperti saya, umur sudah lanjut baru mengambil sannyas. என்னை போலவும் இருக்கக்கூடாது.
வயது அதிகமான பிறகு சன்னியாசம் பெற வேண்டும் என்பது. Umur yang ideal itu adalah umur 60 sampai umur 50 sampai 65. சன்னியாசம் பெறுவதற்கான சரியான வயது 50 65 வயது வரை. Ya, itulah hal kehidupan kita dalam mendapatkan apa namanya untuk badan manusia, tidak menyia-nyiakan badan itu. இதுதான் நாம் நமக்கு கிடைத்த அரிதான மானிட பிறவியை வீணடிக்காமல் முறையாக பயன்படுத்துவது. Seperti sudah disebutkan dalam sholat tadi, yaitu badan kita dari anak-anak, dari bayi, anak-anak, remaja, dewasa, yang tua dan yang meninggal. சற்று முன்பு ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம், நமது உடல் சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் வளர்ந்து இறுதியில் அது அழிந்து போகின்றது. Orang yang sadar, dia itulah gila. தன்னுணர்வு, அந்த உணர்வை பெற்றவர் தீரன் என்று அழைக்கப்படுகின்றார். Gila itu adalah berarti dia paham dan mengerti kehidupan ini. தீரன் யார் என்றால் அதை முறையாக புரிந்து கொண்டவர். Dia dari anak-anak terus sampai tua kemudian dia meninggal, itu pasti tidak mungkin akan keluar. உடல் வளர்ந்து பெரியவனாகி இறுதியில் அழிந்துவிடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Kalau dia sudah sadar, dia akan meningkatkan spiritualnya. இந்த நிலையை ஒருவர் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர் ஆன்மீக ஞானத்தை தேடுவார். Sesuai dengan zaman, itu ada dibagi menjadi empat bagian, termasuk juga hal-hal bakti juga dibagi menjadi 4. எவ்வாறு யுகங்கள் 4 இருக்கின்றதோ அது போல பக்தி வாழ்விலும் 4 பிரிவுகள் உள்ளன. Dalam hal misalkan dia dalam satya yuga dia itu adalah Kusmedi, dalam Treta dia itu adalah Mujaca, dalam Dwapara dia dalam Treta apa namanya buat jaga, dalam Treta dia itu adalah Mujaca. Pada zaman kali adalah mengucapkan nama Tuhan. இந்த 4 யுகங்களுக்கு 4 தர்மங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சத்திய யுகத்தில் தியானமும், திரேதா யுகத்தில் யாகமும், துவாபர யுகத்தில் விக்கிரக வழிபாடும், கலியுகத்தில் புனித நாம ஜபமும். Kita sekarang adalah masuk dalam Kali Yuga. இப்பொழுது நாம் கலியுகத்தில் வாழுகின்றோம். Kali Yuga adalah diberikan kesempatan dengan sangat mudah sekali. கலியுகத்தில் வழங்கப்பட்ட வழிமுறை மிக மிக எளிமையானது. Hanya mengucapkan nama Tuhan. பகவானுடைய திருநாமத்தை ஜெபிப்பது மட்டுமே. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Chant and be Happy. happy. ஜெபியுங்கள், மகிழ்ந்திருங்கள். Demikian. Kalau kita sudah bisa melaksanakan itu terus menerus, kita dianjurkan adalah berjapa 16 putaran dengan kualitas baik. Kualitas baik itu yang maksud dengan perhatian penuh. Tiap kita mengucapkan japa itu kita dengarkan, itulah kualitas bagus. இந்த நோக்கத்தை அடைவதற்காகத்தான் நமக்கு ஜெபமாலை வழங்கப்பட்டிருக்கின்றது. 16 மாலைகளை மிக மிக கவனத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை முறையாக கேட்க வேண்டும். Jadi kesimpulannya adalah baik dia tuh dalam brahmacari, grihasta, wanaprasa, biksuka, dia harus mengucapkan nama si Tuhan. முக்கியம் என்னவென்றால் பிரம்மச்சாரியோ, கிரகஸ்தரோ, வானப்பிரஸ்தரோ அல்லது சன்னியாசியோ புனித நாமம் ஜெபம் அனைவருக்கும் கட்டாயம். Karena itulah kita menyiapkan diri untuk melepaskan badan. ஏனென்றால் இந்த புனித நாம ஜெபம்தான் நாம் உடலை விட்டு வெளியேறுவதற்கான தயார் நிலை. Anak-anak, dewasa, orang tua, semua kemungkinan ada meninggal. இளைஞனோ, வயோதிகனோ, சிறுவனோ அனைவருமே ஒரு நாள் மரணம் அடைய வேண்டும். Maka ucapkanlah maha mantra secara kontinu dan penuh perhatian. இதனால் தொடர்ந்து கவனமுடன் இந்த புனித நாமத்தை ஜெபம் செய்யுங்கள். Baik anak-anak, dewasa maupun orang tua. சிறுவர்களோ, இளைஞர்களோ அல்லது வயோதிகர்களோ. Karena kalau dia sudah mengucapkan nama Tuhan dan dia ingat dengan nama Tuhan, pada saat dia akan dipanggil atau mendengar, dia ingat dengan Tuhan, dia kembali kepada Tuhan.
பகவானுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தால் இறுதி நேரத்தில் பகவானுடைய திருநாமம் நமது நினைவிற்கு வந்து உடனே நாம் பகவானின் லோகத்தை அடைவோம். Yang wapi sama nak bawang dia nanti ante dan orang tam lagi kalau sadarkan bahwa kita apapun yang kau ingat pada saat kau melepaskan badan maka kadang ini yang kau itu wahai putra putri. மரண தருவாயில் நீ எதை நினைக்கின்றாயோ அந்த நிலையையே நீ தவறாமல் அடைவாய் என்று அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் செய்கின்றார். Itu ada di Sota Bhagavad-gita 86. 8ஆம் அத்தியாயம் 6வது பதத்தில் இக்கருத்து கூறப்பட்டுள்ளது. Maka siapkanlah dari sekarang. Yang belum siap, siapkan dari sekarang. Sehingga kita akan menjadi sukses. அனைவரும் தயார் செய்து கொள்ளுங்கள். தயார் செய்யாதவர்கள் இப்பொழுதிருந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். Semoga kita berhasil. நிச்சயமாக நமக்கெல்லாம் வெற்றியாக அது அமையும். Keberhasilan itu adalah Goloka Vrindavan. அந்த வெற்றி என்னவென்றால் கோலோக விருந்தாவனத்தை அடைவது. Kalau sudah ke sana tidak akan dilahirkan lagi. அங்கு சென்றுவிட்டால் மீண்டும் ஜட உலகில் நாம் பிறப்பெடுக்க மாட்டோம். Karena kita tahu dunia material ini lah luar biasa berat sekali. ஏனென்றால் இந்த பௌதிக உலக வாழ்க்கை என்பது மிக மிக கொடுமையானது. Ananda kupam adalah hidup di dunia material bagaikan hidup di sumur gelap. இந்த பௌதிக வாழ்வு அண்ட குப்பம், பாடும் கிணறு என்று வர்ணிக்கப்படுகிறது. Semoga kita bisa. Mari kita berjuang selamanya terus kita berjuang. இந்த பாடும் கிணற்றில் வீழ்ந்துவிட்ட நாம் எல்லாம் ஒன்றிணைந்து போராடி இந்த பாடும் கிணற்றிலிருந்து வெளியேற வேண்டும். Itu kesimpulan dari dari soal yang dilakukan tadi. Aku mengakui kita sudah sampai di sini. Namun sebelum kita tutup, kalau ada pertanyaan silakan. இதுதான் நாம் சற்று முன்பு வாசித்த ஸ்லோகத்தின் முடிவுரை நாழிகையாகின்றது. ஏதும் கேள்விகள் இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம்.